பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவெள்ளை நவநீதம் சந்தேகம் தெளிதல் படலம் 102வது பாடல். வாயு தம்பனம் சலத்தம்பனம் மணிமந்திரம் அருந்தாளே தேயுதம்பனம் செய்திடில் அதில் சிறந்த சக்திகள் இங்கே நீ அச்சச்சிதானந்தமாய் வேறொன்று நினைத்திடாதிருப்பாயே மாயச் சக்தி போம் ஈதன்றி மந்திரம் மறைகளில் காணோமே. வாயு தம்பனம் சலத்தம்பனம் மணிமந்திரம் மருந்தாளே தேயுதம்பனம் செய்திடில் அதில் சிறந்த சக்திகள் இங்கே சச்சிதானந்தமாய் வேறொன்று நினைத்திடாதிருப்பாயே மாய சக்தி போம் இதன்றி மந்திரம் மறைகளில் காணோமே. சிஷ்யன் குருவை பார்த்து கேட்டான், ஒருவராலும் அறியக்கூடாததும் இன்ன விதமாக என்று சொல்ல முடியாததும் நாமரூப பிரபஞ்சமாகிய இப்பயிருக்கு, நாமரூபமாகிய இந்த ஜெகத்து ஒரு வித்து போன்றதும் என்று தாங்கள் கூறிய இந்த மாயை நிவர்த்தி செய்யும் மார்க்கம் இது. இந்த மாயையை நிவர்த்தி பண்ற மார்க்கம் இது. மாயை என்றும் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பிரபஞ்சமாக தோற்றமளித்து கொண்டுள்ளது நாமரூபம். அது நிவர்த்திக்க கூடாது, அது நிவர்த்திக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னா, நிவர்த்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா பிரம்மத்தை ஏகஸ்வரூபமாக பாவிப்பது எப்படி? அது நீங்கன்னா தானே பிரம்மன் ஒன்று இருக்கு, அது ஒன்றா இருக்குன்னு சொல்லி பாவிக்க முடியும். முக்தி கூடுவது எப்படி? இவற்றை கிருபையோடு அருள் புரிய பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். இந்த உலகம்னு ஒன்று இருக்கேன், அது தனிய அடையாளமாக இருந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி நீக்கிறது? பிரம்மத்தை ஏக்கமாக இருக்கிறது ஒன்று தான் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் அவனுடைய எல்லாருக்கும் இருக்க ப்ராப்ளம். ஆகவே விவகாரத்தில் உள்ள சில உதாரணங்களை சொல்லி மாயா நிவர்த்திக்கு உபாயம் சொல்றார் என்ற வகுப்பில் பார்த்தோம். வாயு தம்பனம் சலத்தம்பனம் தேயு ஸ்தம்பனம். காற்றை நிறுத்துதல் வாயு ஸ்தம்பனம். ஜலத்தம்பனா ஜலத்தை அது மேலே அசைவாடாமல் இருந்து அதில் இருக்கிறது, தலத்து உள்ளே இருக்கிறது. நெருப்பு ஸ்தம்பனம், நெருப்பினுடைய சக்தியை சக்தி தாக்காமல் இருப்பது. ஜல மேல் நடத்தலாம், கடல் மேல் இருக்கலாம், தண்ணீர்கள் சித்தி பெறலாம் சொல்லி சொல்றாரு பாரு. அடுத்து மணிமந்திர மருந்தாளே. இதனால இந்த வாயுவை கட்டுறது, ஜலத்தை நெருப்பு அதோட சக்திகளை செயலற்று போத, அதில் உள்ள விசேஷமான செயல்களை இல்லாமல் நீக்கி விடுவது. நீர்னா அது சலனம் இருக்கு, நீர்னா திரவமா இருக்கு, காற்றுன்னா எப்பொழுதுமே அசைந்து கொண்டிருப்பது. அதில் உள்ள சக்திகளை எல்லாம் மணிமந்திர மருந்தாலே. சில பேரெல்லாம் சொல்றாங்க இல்லையா, வாயுவை கட்டி இருக்கிறது, அதெல்லாம் சில சித்திகள், எண்ணறிய சித்திகள் சொல்றாரு பாருங்க. ஜலம் மேல் நடக்கலாம், கடல் மேல் இருக்கலாம், தண்ணீர்கள் சித்தி பெறலாம், வேறொருவர் காணாமல் உலக துளாவலாம். ஆமா, இதெல்லாம் சித்திகள். அதன் சக்திகள் இயல்பு. அந்த இயல்புக்கு மாறாக அவைகளை நிறுத்தி வைத்தல். அடுத்து மணிமந்திரம் அப்படி சொல்லி சொன்னா, மணிமந்திரம் ஆதியா வேறு சித்திகள் உலக மார்க்கத்தில் வைக்க இல்லையே தாய்மார் சொல்றார்.
ருத்ராட்ச அணியிறது, மற்ற இன்னும் நல்ல உடல் ஆரோக்கியத்திற்காக சில விஷயங்கள் அதெல்லாம் நம்ம செய்யறோம் பாருங்க. மந்திரங்கள் ஜபம் பண்றது. சில பேர் விஷம் கட்டினா மந்திரம் போட்டால் இறங்கிடும் சொல்லுவாங்க. சிலதெல்லாம் இருக்கு பாருங்க. அதையெல்லாம் இல்லாம செய்யும்போது ஒரு சக்திகள் எங்க போச்சு கேட்கிறார். அது போல நீ என்ன பண்ணணும், அவன் கேட்கிற கேள்விக்கு குரு பதில் சொல்றார். அது போல நீ ஏகாகிர சித்தத்தோடு ஒருமுகப்பட்ட மனதோடு பிரம்ம மாத்திரமாக நின்று நீ அந்த பிரம்மமாக மட்டுமே இருக்கிறாய் என்று வேறு ஒன்றையும் நினையாதிருப்பாயே. எந்த எண்ணம் வந்தாலும் அந்த நினைவை எல்லாம் அகற்றி அல்லது தள்ளி அந்த அந்த எண்ணத்திற்கு சத்தியத்தை ரியாலிட்டி கொடுக்காம நான் அந்த பிரம்ம மாத்திரமாக இருக்கின்றேன், அகம் பிரம்ம அஸ்மி, நான் அந்த பிரம்மமாக மட்டுமே இருக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தோடு நீ இருந்து கொண்டிருப்பாயாகில் அந்த மாயா சக்தியானது மறுபடியும் தோன்றாது அழிந்து போம். அதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். இதை தவிர வேறு ஒரு மந்திரம் ஒன்றும் வேதங்களில் கூட சொல்லப்பட்டிருக்கவில்லை. ஆய்வனர் சொல்வார், மந்திரத்தை கண்டு மயங்காது எனக்கு இனியோர் தந்திரத்தை வைக்க தகாதோ பராபரம். தந்திரம் இருக்கான்னு கேட்கிறார். என்ன தந்திரம்னா, நீ அந்த பிரம்ம மாத்திரமாய் இருக்கின்றாய் என்ற குரு கொடுத்த அந்த மகா வாக்கிய அர்த்தத்தை மனதில் சதா நினைத்து கொண்டிருப்பதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றார். அப்படி இருக்க முடியல. மறுபடியும் பழைய வாசனைகள் விவகாரங்கள் வந்து மோதி நம்ம என்ன பண்றது, மறுபடியும் விவகாரத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. இதுதான் வழி சொல்றேன். இதை தவிர வேற ரகசியமான விஷயம் எதுவும் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏதோ வேற எதுவும் இருக்கணும், ஒரு மாதிரி ஏதோ செய்து கொண்டு யாரும் தலையில கை வச்சா மற்றது பண்ணா ஏதோ அதிசயமா சில மிரக்கெல்லாம் நடந்தோம்னு சொல்றாங்க பாருங்க. அப்படிலாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏனென்றால் இந்த வாசனைகள் எல்லாம் மனதில் நாம நினைச்சு வந்தது. அந்த வாசனை மறுபடியும் என்ன பண்ணோம், அதற்கு நேர் எதிரான எண்ணங்களை மூலமாக அந்த வாசனைகளை நிவர்த்தி பண்ணும். அது ஒரே வாசனை விஷயம் என்னன்னா, நான் அந்த பிரம்மமாக மட்டுமே இருக்கின்றேன் என்ற எண்ணத்தினால் அந்த பழைய எண்ணங்களை எல்லாம் விலக்கி விடுவது. இதுதான் வழின்னு சொல்றாரு. ஆனா ஆத்மாவில் நினைத்தல்லாம் இல்லை, எல்லாம் மனதில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரையும் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். ஆக இதை தவிர இதற்கு வேறொரு மந்திரம் ஒன்றும் வேதங்களில் கூறப்பட்டிருக்கவில்லை. ஆகவே என்ன பண்ணணும், நீ அச்சச்சிதானந்தமாய் நீயும் அந்த சச்சிதானந்த ஆத்மாவான பிரம்மமாக அகம் சச்சிதானந்த சொரூபக சர்வ பரிபூர்ண அகண்ட தத்துவமான சச்சிதானந்த சிவமாக நான் இருக்கிறேன். நீயும் சச்சிதானந்த ஆத்மாவான பிரம்மமாய் அகம் சச்சிதானந்த சொரூபன் என்று சச்சிதானந்த சிவமே என்று நீ என்ன பண்ணணும், வேறொன்றும் நினைத்திடாதிருப்பாயே, அந்நியம் ஒன்றை நினையாதிருப்பாயான்னு சொல்றார். அந்நியம்னா என்ன, இந்த உலகமானது உண்மை சத்தியம் நினைக்கின்ற இந்த எண்ணத்திலிருந்து இந்த உலகமானது உண்மையில் இருக்கின்றது, இருப்பது போல தெரிகின்றது, இருந்தாலும் அது மித்யா, உண்மை இல்லை என்று திருஷ்ய விஸ்மரணம் அழகா ஒரு வார்த்தையை போடுறார். திருஷ்ய விஸ்மரணம் சொல்லி சொன்னா அனுபவித்ததை மறந்திருப்பது. எதெல்லாம் உனக்கு அனுபவமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோ அந்த அனுபவித்ததெல்லாம் மறந்து இருக்க முடியும்னு சொல்றார். முடியுதான்னா அதுதான் முடியல. அனுபவங்கள் தான் வந்து நம்ம கிட்ட அலமோது. ஒரு அனுபவமும் நான் மனதிலிருந்து எரேஸ் ஆகிறது இல்லை. திடீர்னு நினைச்சோம்னா எப்பவோ நினைச்ச அந்த சிறு வயது அனுபவங்கள் கூட ஞாபகம் வந்துடும். ஊரை பார்த்தா, ஆட்களை பார்த்தா, சூழ்நிலையை பார்த்தா, இல்லை சில போட்டோஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆயிடுது, உடனே அந்த பழைய அனுபவங்கள் ஞாபகத்துக்கு வந்து அந்த அனுபவங்கள் வந்து என்ன பண்றது, நம்மள சும்மா வந்துட்டு பாசிங் கிளவுட்ஸ் போல போயிட்டா கூட பரவாயில்ல, மனதோட ஆழத்துல போயிட்டு அது வேற நம்மளை என்ன பண்ணுது, தொந்தரவு பண்ணிக்கிட்டு. அப்ப எல்லாம் வரும்பொழுது நமக்கு டைவர்ஷன் இருக்கு. அந்த விவகாரம் நினைச்சு வருத்தப்படுறோம் அல்லது சந்தோஷப்படுறோம், அதையே நாம நினைச்சு கொள்றோம். அப்போ நாம இருக்க முடியறதில்லை. ஆகையினால இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, நீ அச்சச்சிதானந்தமா, நீ அந்த சச்சிதானந்த ஆத்மாவாக பிரம்மமா வேறொன்று நினையாதிருப்பாயே,
அந்நியம் ஒன்று நினையாது இருப்பாயாயின். இந்த திருஷ்ய விஸ்மரணம் அது மொத்தம் நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் என்ன ஆகுறது, மறுபடியும் மீண்டும் மீண்டும் மேலெழுந்து வந்து நம்மை இழுத்து உள்ளே தள்ளுகின்றது. அதையெல்லாம் நினைக்காம நீ அந்த அனுபவிப்போடு சொரூபமாக இருக்கின்றாய். அனுபவம் நடந்துட்டுது, வாஸ்தவம் தான். அதை நினைக்கிறது என்ன பிரயோஜனம் என்ற அவைகளை நீக்கக்கூடிய சக்தி நமக்கு வரணும்னு சொல்றாங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். சில நேரம் இன்டெலெக்சுவல் கிளாரிட்டி வந்துடும், நமக்கு அறிவுபூர்வமான தெளிவு நமக்கு வந்துடும். ஆனால் எமோஷனல் ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கல. இதில் ஏன் அந்த அறிவில் நிற்கிறதுக்கு எமோஷன் வந்து என்ன பண்ணுறது, அலமோதும். அறிவில் தெளிவு இருக்கு, கிளாரிட்டி இருக்கு, இதுதான் தெரியுது. ஆனால் உணர்ச்சிகள் என்ன பண்ணணும்ல வந்து அப்படி அசைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த அறிவில் பெற்ற அறிவில் நிற்க முடியவில்லை என்று சொல்றோம். அப்படி ஒன்றை நினையாது இருப்பாயாயினும், அப்படி நினையாது இருக்கு என்ன பண்ணுமா, இந்த உலகமே உண்மையில் தோற்றம், அதிலிருந்து அந்த அனுபவங்களும் என்ன உண்மை இல்லை, போய்விட்டது, அது நடந்து முடிந்து விட்டது. அது எப்படிப்பட்ட அனுபவமா இருந்தாலும் என்ன பண்ண, அந்த அனுபவத்தை மறுபடியும் எடுத்து வச்சுட்டு அதை பாராட்டிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா நமக்கு முடியுதா? இப்போ ஒரு அனுபவமும் இல்லை, அமைதியா இருந்தா கூட அந்த நேரம் பார்த்து என்ன ஆகிடும், பழைய அனுபவங்கள் ஞாபகத்தில் அதை எடுத்து வச்சு மனசு ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல நாம இந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற எண்ணத்தை பலமாக்கி அந்த எண்ணத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கணும். மறுபடியும் பழைய அனுபவங்கள் வரும், பழைய நினைவுகள் வரும். அவைகளை நீக்கி நீக்கி நான் அந்த பிரம்ம மாத்திரமா இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை அதிகமாக பலப்படுத்தணும். இதை தவிர வேற வழியே இல்லை. நீ சச்சிதானந்தமா அப்படி நினையாது, ஒன்றை நினையாது இருப்பாயாயும் மாயா சக்தி போம். இந்த துவைதத்தில் உள்ள உன்னுடைய சத்தியத்துவ புத்தி அல்லது இந்த உலகத்தில் உள்ள சத்தியத்துவ புத்தி, இந்த உலகம் உண்மை என்ற புத்தி, இந்த உலக அனுபவங்கள் அவைகளை பாராட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த புத்தி இல்லாமல் எழாமல் நிவர்த்தி ஆகிவிடும் சொல்றார். உன் உலகம் கண்டதெல்லாம் தள்ளென சொல்லி என்னை தானாக்கி கொண்ட சமத்தை பார்ப்போம். அவைகள்லாம் வரும், வந்தாலும் என்ன அப்படியே அலையடிச்சுட்டு இருக்கிறப்பல் அவைகளை அப்படி அப்படியே நீக்கி 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 மனதில் அந்த ஆத்மஸ்வரூபத்தை நினைக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்றார். ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறார். எழாமல் நிறுத்தி ஆகிவிடும். நான் சொல்ற புல்லும் அறியாமனது பலி கொடுத்தேன், கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை. துஷ்ட தேவதைகள் இல்லை. பலி கொடுக்கறது தான் இங்கே அறிவால் பலி கொடுக்கறது. இந்த மனசு உண்மையில் இல்லாதது என்று அந்த அறிவினால் அவைகளை நீக்கிவிடுவது. இல்லை சுவாமி, ஒரு மனசு நினைக்கிறதுக்கு ஒரு மனசு மறக்கிறதுக்கு கொடுக்கணுமே சொல்லி சொன்னேன். நினைக்க தெரிந்த மனதே எனக்கு மறக்க தெரியாது. ரெண்டு மனம் வேணும், நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. ரெண்டு மனம் இல்லை, ஒரு மனசு தான் இருக்கு. அந்த ஒரு மனசு தான் நினைக்குது, மறக்குது, நினைக்கிறது. அப்போ அது உள்ளதான் போராடிக்கிட்டு இருக்கு. பாருங்களேன், போராட்டம் அதுக்குள்ளதான். வேற ரெண்டு போய் போராட்டம் ஆட்களோட இல்லை, யாரும் இல்லைன்னாலும் போராட்டம் மனசுக்குள்ள நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் அந்த வாசனைகள், அவைகளை ஜெயிக்க முடியல, நம்ம ஜெயிக்க முடியல. அவைகளை எல்லாம் கனவு போல தள்ளிடுன்னு சொல்றார். நடந்து முடிந்துட்ட விஷயத்துல நம்முடைய பங்கு என்னதான் இருக்கு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா நம்மளால மறக்க முடியலையே. அப்படி ஒன்று வேறொன்று நினையாது நேர்த்திடாது இருப்பாயே மாயா சக்தி போ மீண்டும் எழாமல் நிவர்த்தி ஆகிவிடும். ஈதன்றி ரொம்ப அழகா சொல்றார். ஜனன மரண ரூபமான மாயா நிவர்த்திக்கு இத்திருஷ்ய நினைவில்லாமல் இருப்பதை தவிர, இந்த துக்க நிவர்த்திக்கு பார்த்த கேட்ட சுவைத்த அனுபவித்த இவைகளிலிருந்தெல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும், அவைகளிலிருந்து வந்த துக்கத்திலிருந்தெல்லாம் விடுதலை ஆகி இருக்க வேண்டும் என்றால் மனன மரண ஜனன ரூபமான மாயா நிவர்த்தி. பிறவியே அதனால தான் நினைப்பு மறப்புமா நின்ற வஞ்ச மாயா மனத்தால் விளைந்தது தோழி, வளர்ந்தது தோழி. இதுக்கு வேற வழியே இல்லை. ஈதன்றி மந்திரம், மந்திரம் சொல்லி சொன்னா குப்தமான வச்சனம் சொல்றார். குப்தமான வச்சனம்னா அந்த ரகசியமான விஷயங்கள். ஆமா, ரகசியமான வச்சனம் சொல்ற குப்தம்.
வேற ஒரு ரகசியமான வார்த்தை அப்படி பிரம்மமாக இருப்பதற்கு மறைகளில் காணும், சுருதிகள்னு சொல்லியிருந்தா தெரியல. நம்ம சொல்லுவோம் சில நேரத்தில் ரொம்ப ரகசியமா இருக்கு மந்திரம், நமக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. குப்தமான வச்சனம், மறைகளில் காணும், சுருதிகள்ல இல்லப்பா. இந்த இடத்துல இந்த மந்திரம் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் பார்க்கலாம். மந்திரம் சொல்லி சொன்னா சிந்திப்பவனை காப்பது எது, அதுக்கு பேர் தான் மந்திரம். மனநாது திராயத்தை இத்தி மந்திர. யார் அந்த மந்திரத்தை சிந்திக்கிறான்னு சொல்றான்னு அவனை காப்பது எது, அதுக்கு பேர் மந்திரம். மந்திரம் சொல்லி சொன்னா அதுதான் காப்பது. நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளர்ந்த மறைமொழி தானே மந்திரம் என்பது. நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர் மொழியெல்லாம் மந்திரமே சொல்லி சொல்றார். மகான்கள் ரிஷி முனிவர்களுடைய மனதில் தானே அதை வாங்கி நமக்கு சொன்னாங்க மந்திரங்கள். அது ஒன்று. நிறைமொழி மாந்தர், நிறைவான பொருளை அறிந்தவன், அவருடைய மொழியெல்லாம் நிறைமொழி. இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆக மறைமொழியே நிறைமொழி. வேத அர்த்தங்களே வாக்கியங்களே நிறைமொழி. நிறைமொழி மாந்தர் மாநிலத்து மறைமொழி காட்டிவிடும், இது திருக்குறளே சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த இதை தவிர வேற ஒரு மந்திரம் வச்சனங்கள் இல்லை. ஆகவே இப்போ முடிவா சொல்றாரு பாருங்க, சாதன சதுஷ்டை சம்பன்னனான அதிகாரி மாயையை நிவர்த்தித்துக் கொள்வதற்கு முக்கிய உபாயமான திருஷ்ய விஸ்மரணமே சுருதிகளால் ரகசியமாக சொல்லப்பட்டுள்ளது. அப்படி உனக்கு வேதங்களில் மறைநூல்களில் ரகசியமாக நீ ஞானத்தில் நிலை பெறுவதற்கு சொல்லப்பட்ட ரகசியமான வார்த்தை என்ன தெரியுமா? திருஷ்ய விஸ்மரணம் சொல்லி சொல்றார். அனுபவித்ததை மறந்திருப்பது. ரொம்ப அது முக்கியமான வார்த்தை. அனுபவித்தது, அனுபவங்கள் எல்லாம் மறந்திருப்பது. முடியுமா சுவாமின்னா? அதுதான் அனுபவங்கள் வந்து மோதுறது. அனுபவங்கள் தானே ஞாபகம் வந்துட்டு. வேறொன்றும் நினைந்திடாதிருப்பாயே. இதுல ஸ்பெஷல் மந்திரம் வேற ஒன்றும் இல்லப்பா. அப்படி இருந்தா மாயா சக்தி எல்லாம் போய்விடும். ஆத்மா ஏவ பரம் சுகம் வஸ்து முதலிய வாக்கியங்களை திரும்ப திரும்ப நினைத்து கொண்டு நான் அந்த ஆத்மாவாகவே இருக்கிறேன், அந்த ஆத்மாதான் சுகமான விஷயம், ஆத்மாவில் இருப்பதுதான் சுகம் என்று சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லியும் கேட்டு வருவின்றியே சொல்றார் தாய்மார். ஆத்மா தான் சுகவஸ்து, நீ அந்த சுகஸ்வரூபமா இருக்கிறாய், நானே அந்த ஆத்மாவாக இருக்கிறேன், சச்சிதானந்தமா இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் மனதில் அப்படியே நிலைத்திருப்பதை தவிர வேற வழி இல்லை. அப்படி நிலைத்திருப்பது எது தடையா இருக்கு? அனுபவங்கள். இதுவரையில் வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்கள், மனதில் ஏற்கனவே பதிந்து விட்ட அனுபவங்கள், அதெல்லாம் நம்மை என்ன பண்றது? ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் கொஞ்சம் நீக்கி அல்லது அவைகளை தள்ளி அல்லது அவைகளிலிருந்து விலகி இருப்பவர்கள் மீண்டும் 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 எத்தனை மீண்டும் வேணா போட்டுங்க, மறுபடியும் நான் அந்த ஆத்மாவாக இருக்கிறேன், அந்த ஆத்மாவோட லட்சணங்கள்லாம் மனசில் நினைக்கிறது தவிர வழி. திரும்ப திரும்ப நினைத்து கொண்டு இருப்பாயே, மாயையை நீ மதிக்காமல் இருப்பாயாக. நீ அதை மதிக்காத சொல்றாரு. நம்ம சில பேர் மதிக்க மாட்டோம், அவங்கள பத்தி நாம கவலைப்பட மாட்டோம் இல்லையா? அப்படி மதிக்காமல் இருந்தால் ரியாலிட்டி கொடுக்காதுன்னு சொல்றாரு. அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்காது, முக்கியத்துவம் கொடுக்காது. நம்ம சில நேரத்தில் தேவையில்லாத விஷயத்துல அதிகமாக எதுக்கு சத்தியத்தை கொடுக்கணும் கொடுக்காம தேவையில்லாத விஷயத்துல ரியாலிட்டி கொடுத்துட்டு உட்காந்துட்டு. அதான் சொல்றார், அப்படி நீ மதிக்காமல் இருப்பாயாக. அப்படி இருந்தால் மாயா சக்திகள் போகும். ஏனென்றால் அது தாத்பரியம் இல்லை, முடிஞ்சு போச்சு. ஆக இதுவே மாயா நிவர்த்திக்கு உபாயம். பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா என்ற அறிவில் அல்லது ஞானத்தில் உறுதியாக நிற்பதை தவிர வேறொன்றும் உபாயம் சுருதிகளில் காணும். சுவாமி அப்படி இருக்கிறது எதனா பூஜை இருக்கா சொல்லுங்க, அதுக்கு எதனா மந்திரம் இருக்கா சொல்லுங்க, ஹோமம் இருக்கா சொல்லுங்கன்னா ஒன்றும் இல்லை. நீ அந்த அறிவில் மீண்டும் மீண்டும் இணைத்து இருப்பதை தவிர வேற வழியே இல்லை. யாருன்னா அப்படி கேட்டாங்கன்னா நினைக்கிறாங்களே எதுனா சொல்லுங்க சாமி, மந்திரமா ஜப்பமா ஏதோ சொல்லுங்க, நல்லா பண்ணிட்டு அப்படியே எனக்கு அந்த ஞானத்தில் போய் உட்காந்துருன்னு சொல்லி சொன்னா அந்த கருத்தை இங்கே நீக்கிறார்.
மந்திரங்கள்லாம் நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்தும், புனிதப்படுத்தும், மனதை ஒருமுகப்படுத்தும், சித்து ஏகாக்கிரத்தெல்லாம் வரும். ஆனால் அதை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்றார். வேற வழியே இல்லைன்னு சொல்றார். மாயா நிவர்த்தி உபாயம் பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா என்ற அறிவில் உறுதியாக நிற்பதை தவிர வேறொன்றும் சுருதிகளில் காணோம். தாய்மன்னர் சொல்லுவோம், பக்தி நெறி நிலை நின்று நவகண்ட பூமி பரப்ப வளமாக வந்தும் பறவையிடை மூழ்கியும் தோயமது மூழ்கியும் பசிதாக ஒன்றி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில இதெல்லாம் செய்தாலும் ஞானம் அல்லது கதி கூடும். ஞானம் கதி கூடணும்னா சாஸ்திரங்களை குருவிடத்துல படிக்கணும். அந்த ஞானத்துல நிற்கணும். நிற்பதற்கு நாம தான் என்ன பண்ணோம், மீண்டும் மீண்டும் அதை நினைக்கணும். அப்படி மீண்டும் மீண்டும் நினைக்கிறது பேர் தான் நிதித்தியாசனம் சொல்லி சொல்றோம். ஏனென்ற எந்த ஒரு விஷயத்தையும் நாம நினைச்சுதான் மனசுல வலுப்படுத்தி இருக்கோம். அதே போல இந்த நினைப்பை நினைத்து வலுப்படுத்த அந்த எண்ணங்கள்லாம் சக்தி இல்லாமல் போய்விடும், பலம் இல்லாமல் போய்விடும். மாயா ஜகத்தை மதியாதே அப்படின்னு சொல்லி சொல்றார். மதிக்காதே, உன்னை ஒரு காசாக மதியேன் நான் சொல்றார். நம்ம சொல்லுவோம், ஒரு சல்லி காசு பெறாத ஆளுங்கன்னு சொல்றோம் இல்லையா. ஆனா நாம என்ன பண்ணுவோம், நம்ம மனசுல இருக்க பழைய விஷயத்தெல்லாம் அந்த ரொம்ப ரியாலிட்டி கொடுத்து வச்சுட்டு பாராட்டிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் பண்ணாது. மாயாவே மதியாது, கேர் பண்ணாது. என்ன இருந்தாலும் சுவாமி, நீங்க என்ன சொன்னாலும் சுவாமி, ஆனா இருக்கே வந்துக்கிட்டு தானே இருக்கு, நான் என்ன பண்றது, இந்த சரீரம் இருக்கு, உலகம் இருக்கு, என்ன செய்யறது, அதான் சொல்ற இருக்குப்பா, இல்லைன்னு சொல்ல, அதை மதிக்காது. வேற என்ன சொல்ல முடியும்? உலகத்தை தூக்கி போட முடியாது, நம்ம சுத்தி இருக்கணும் தூக்கி போட முடியாது. அவங்களோட தான் நம்ம வாழ்ந்து ஆகணும். அவங்களோட வாழ்ந்துதான் நமக்கு சில அனுபவங்கள் வர வேண்டியது, பக்குவம் வர வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்குவத்தை தருவதற்காக இருக்கின்றார்கள் புரிந்து கொண்டு, நீ அந்த ஆனந்த ஆத்மாவாக இருக்கிற. அந்த ஆனந்த ஆத்மால எல்லா அடக்கம், எல்லாரும் அடக்கம். ஆத்மா தவிர எதுவும் இல்லை. அந்த பாடலுடைய திரண்ட கருத்து. அடுத்த பாடம் நூற்றி 3. மேவு மண்ணில் அவ்யத்தமே எத்தமாம் விவகரித்திட வேண்டில் நாவினால் மண்ணை குடம் என்பர் அக்குடம் நசிப்பதும் நாவாளே பாவும் நாம ரூபங்களை மறந்து மண் பார்ப்பதே பரமார்த்தம். ஜீவவேத கற்பிதங்களை மறந்து நீ சின்மயனாவாயே. மேவு மண்ணில் அவ்யத்தமே வியத்தமாம் விவகரித்திட வேண்டில் நாவினால் மண்ணை குடம் என்பர் அக்குடம் நசிப்பதும் நாவாளே பாவும் நாம ரூபங்களை மறந்து மண் பார்ப்பதே பரமார்த்தம். ஜீவவேத கற்பிதங்களை மறந்து நீ சின்மயனாவாயே. நூற்றி 102வது பாடல் திரண்ட கருத்தை பார்த்துடுவோம். சிஷ்யனே,
மணிமந்திர ஔஷதங்களால் வாயு தம்பனம், ஜலத்தம்பனம், அக்னி தம்பனம் செய்யும் பொழுது வாயுன்னா காற்று தெரியும் இல்லையா, ஜலம், அக்னி இவற்றுள்ள சலனம், திரவத்தன்மை, உஷ்ணம் ஆகிய இந்த சக்திகள் மறைந்து போகின்றதன்றோ. அது போலவே நீ ஏகாகிர சித்தத்தோடு பிரம்ம மாத்திரமாக நின்று வேறொன்றை நினையாதிருப்பாயேல் அம்மாயையாகிய சக்தி மறுபடியும் தோன்றாது, ஒழிந்து போம் சொல்றார். போயிடும் சொல்றார். இதை தவிர இதற்கு வேறே மந்திரம் ஒன்றும் சுருதிகளில், நூல்களில், மறைகளில், தத்துவ நூல்களில், வேதாந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கவில்லை. இதுதான் 102வது பாடலுடைய கருத்து. 103வது பாடலை பார்க்கலாம். மேவும் மண்ணில், திரளையான மண்ணில் குவித்து சேர்த்து நல்லா பக்குவப்படுத்தி அந்த மண்ணில் அவ்வியர்த்தமே, புயவர் இருக்கிறார், மண்ணை குவிச்சு வச்சிருக்கார் தட்டிப்பானை செய்யறதுக்கு. அந்த மண் அப்படியே மொத்தமா இருக்கும்பொழுது புயவனுடைய செயலுக்கு முன்னே வெளிப்படாதிருந்த பானை, மற்ற பொருள்கள், மண்ணு மொத்தமா இருக்கு, அது பானை எல்லாம் வரல. எப்போது அந்த குயவன் செயல்படாத முன் வரை. அடுத்து அந்த குயவன் செயல்படும் பொழுது அந்த குலாளனுடைய செயலுக்கு பின் வெத்தமா பானை என்ற நாமத்தை அடைகின்றது, சட்டி என்ற நாமத்தை அது அடைகின்றது. அது பிரகடம் ஆயிற்றுன்னு சொல்றார், வெளியாயிற்று. முதல்ல எதுவும் வரல, வெறும் மண்ணு குவிச்சு வச்சிருந்தது திரளையான மண்ணில். பிற்பாடு குயவனுடைய செயலுக்கு பிற்பாடு அதிலிருந்து பானைகள் வந்து விட்டது. அது போல சொல்றார். அது போல சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, சிருஷ்டிக்கு முன் இந்த உலகமானது உற்பத்தி ஆவதற்கு முன்பாக அவ்வியாகிருத நாமுடையதாக இருந்த இந்த ஆகாசம் முதலிய சத்து, இந்த மாயையில் ஒடுங்கியிருந்த இந்த உலகம், ஆகாசம் முதலியவர்களும் வந்த இந்த உலகமானது பின் சிருஷ்டி அவசரத்தில் நாம ரூபங்களாக வெளிப்பட்டது. அந்த மண்ணு அது குயவனுடைய செயல்தான் அந்த பானை. அது போல இந்த உலகம் உற்பத்தி ஆவதற்கு முன்பு ஒடுங்கி இருந்தது, மொத்தமா இருந்தது. பிறகு அந்த மாயா சக்தியின் செயலினால் சிருஷ்டியானது வெளிப்பட்டது. இது எங்க சொல்லியிருக்கு சுவாமின்னா, இந்த இடத்துல பிருகதாரண்ய உபநிஷத்து சொல்லியிருக்குன்னு சொல்ற. ஒரே ஆச்சரிய சொல்ற, பிருகதாரண்ய உபநிஷத்து நம்ம கேட்கல. அங்க என்ன சொல்லியிருக்கான்னா, காரிய காரணம் அபேதமாக, வேற்றுமை இல்லை. காரியம் காரணத்துக்கு அந்நியமா இல்லை. பானை களிமண்ணுக்கு வேறானதா? களிமண் எடுத்துட்டு அங்க பானை இருக்குமா? களிமண் எடுத்துட்டா பானை இருக்கா? பானை இல்லைனாலும் களிமண்ணே இருக்கும், உடஞ்சி போனாலும் களிமண்ணா இருக்கும். ஆகையினால காரிய காரணம், காரியம் என்பது பானை, காரணம் என்பது அதற்கு காரணமான களிமண். இது ரெண்டும் காரியமானது காரணத்துக்கு, பானையானது களிமண்ணுக்கு வேறானது இல்லை, களிமண்ல இருந்தா வந்திருக்கு. ஆக அந்த காரியமான திருஷ்ய விஸ்மரணத்தால், நினைவின்மையால் நினைக்காதிருக்கும் பொழுது காரணமாய என்ன பண்ணுதான், நிவர்த்தி ஆகிவிடுமா. அந்த பானையை பத்தி நினைக்காதே இரு. பானை என்பது நாமரூபம் தான். அந்த பானை எதுல இருக்கு? களிமண்ல தான் இருக்கு. பானை முழுக்க எது நிறைஞ்சிருக்கு? களிமண் தான் இருக்கு. நம்ம பார்வை தான் பானையா பார்க்கிறோம். பானையா பார்க்கும்போது களிமண் தான், களிமண்ணா பார்க்கும்போது அது களிமண் தான். ஆகையினால நீ அப்படி இந்த தோற்றமாகி இந்த உலகமானது நாம ரூபமே, ஆனா இது அனைத்தும் என்ன? இது அனைத்தும் இறைவனே, இருப்பதெல்லாம் இறைவனே என்ற அறிவினால், பிரம்மமே, அந்த பிரம்மம் நானாக இருக்கின்றேன் என்ற எண்ணத்தினால், அறிவினால் மாயை நிவர்த்தி ஆய்ப்போன்னு சொல்றாரு. இப்ப பானையா பார்க்கும் பொழுது களிமண் தெரியல, களிமண்ணா பார்க்கும் பொழுது ஆமா, ஆனா பானை இருக்கு. பானையை உடைச்சிட்ட களிமண்ணை பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம்ல, அறிவில புரிஞ்சுக்கிறோம்ல. கடைக்கெல்லாம் போகிறோம், நிறைய கப்பெல்லாம் வாங்குகிறோம். அது என்ன சீனா களிமண் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? வேற ஒன்றும் இல்லை, பீங்கான். பீங்கானா பார்க்கும்பொழுது பீங்கான், ஆனால் கப்பா பார்க்கும்போது என்ன? பீங்கான் தானே. அதுபோல் பானையாக பார்க்கும்போது, வடிவமாக பார்க்கும்போது பானை தான் தெரியுது, அதனுடைய ஆதாரம் மண் மறைஞ்சு போகிறது. மண்ணாக பார்க்கும்பொழுது அது என்னென்னா
பானையை உடைச்சிட்டு களிமண்ணை பார்க்கணும் வேண்டாம், அறிவில் புரிஞ்சுக்கோன்றார். அதுபோல் இந்த உலகம் இருக்கு இல்லைன்னு சொல்லி தோற்றமா இருக்குது, உண்மையில் இல்லாதது. ஆனா இந்த உலகமாகவும் இருப்பது எதுவென்றால் அந்த பிரம்மமே என்று அறிவில் புரிந்து நீ அதில் நின்றா என்றால் இந்த மாயா சக்தியில என்ன பண்ணாரு, உன்னை தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்றார், ஒழிந்தே போகும்னு சொல்றார். இதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றார். நல்ல உதாரணம். காரியக்காரர்கள் அபேதமாகலின் வேற்றுமை இல்ல. ரெண்டும் என்ன, ஒண்ணுல இருந்து ஒண்ணு வந்திருக்கு, அது ரெண்டுத்துக்கு வேற்றுமை இல்லை. அவை காரியமான திருஷ்ய விஸ்மரணத்தால் அந்த காரியத்தை என்ன பண்ணுமா, நீ மதிக்காதே அல்லது நீ அதை நினைக்காதே. அதனால் என்ன ஆகும், காரணமான மாயை நிவர்த்தி ஆகி போகும். எதிலிருந்து வந்தது அந்த மாயை நிவர்த்தி ஆகிவிடும் ஒரு மனதில் இருந்த சத்தியத்துவ புத்தி போயிடும் சொல்ற. இன்னொன்னு சாந்தோக சுருதி, சாந்தோக உபநிஷத்து ஒரு உபநிஷத்து இருக்கு, அதுல சொல்லி இருக்குன்னு சொல்றா. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, இவர் சொன்ன வார்த்தையை நமக்கு போதும், இருந்தாலும் அந்த சுருதிகளிலும் சொல்லி இருக்கு. எந்த ஒரு கருத்து சொன்னாலும் அதுக்கு ஆதாரம் சொல்லணும். எங்க இருந்து சொல்லி இருக்கு, நீ சொல்றியா சொல்லி கேட்டா இல்லை. மாயையின் காரியமான பானை மித்தை. ஆனா அந்த மித்தையாகிய பானையினுடைய காரணமான களிமண் இருக்கு, அந்த இடத்துல சத்தியம். பானை சத்தியமா மண் சத்தியமான என்ன சொல்லுவோம், களிமண் தான் சத்தியம். அந்த இடத்துல பானை என்னன்னா உடஞ்சி போயிடலாம், வர்றதுக்கு முன்னே இல்லை இப்ப இருக்கு, உடஞ்சி போனாலும் அது இருக்க போறது இல்லை. அப்போ ஆதாரமான மண்ணு தான் எப்பவும் இருப்பது. அதான் சொல்ற, மாயின் காரியமான பானை மித்தை, சக்தியின் ஆதாரமான மண் சத்தியம் என்று சாந்தோக்கிய சுருதியின் பொருளை தொகுத்து கூறுகின்றார் உரையாற்றில் சொல்றார். பானை உண்மையில் இல்லாதது தோற்றமே, மண்ணானது சத்தியம். அதுபோல அந்த பிரம்மம் தான் சத்தியம். அந்த பிரம்மத்தின் மீது தோற்றுவிக்கப்பட்ட ஏற்றுவிக்கப்பட்ட கற்பிக்கப்பட்ட இந்த ஜகத்து, இந்த ஜகத்து இந்த ஒரு உலகம் இல்ல, மொத்த பிரபஞ்சமும் என்ன, மித்யா. ஆக இவைகளை விவகரித்திட வேண்டில், அப்படி விவகரிக்க வேண்டின் நாவினால் வாக்கினால். அந்த பானையை விவகரிக்கணும்னு சொல்லி சொன்னா நாவினால் வாக்கினால். ஒருத்தர் கேட்டார், பானை என்ன பானைன்னு பேர் சொல்லி கூப்பிடு நான் சொல்லிச்சு. என்னைக்காவது பானை என்ன பானைன்னு கூப்பிடு, என்ன சட்டின்னு கூப்பிடு, அதுவா சொல்லிச்சு? நாம தான் அது பேர் வச்சு, அது பானை அது சட்டி நாம தான் பேர் வச்சது. நாவினால் வாக்கினால். மண்ணை குடம் என்பர். அங்க மண்ணை தவிர பானைக்கு வேற எதுனா இருக்கா? மண்ணை எடுத்துட்டா பானை இருக்குமா? உங்களை இடத்துல கேட்குறேன், நீங்க நகையெல்லாம் நீங்க வச்சுங்கோ, தங்கத்தை இடத்துல கொடுங்கன்னு என்ன பண்ணுங்க? சாமி எத்தனை பேர் இப்படி புறப்பட்டு இருக்குன்னு கேட்பேன் இல்லையா? நான் சொல்றேன், நகையை நீங்க வச்சுக்கோங்க, நகை உங்கள் இடத்துலேயே இருக்கட்டும், எனக்கு நகையே வேண்டாம், ஆனால் தங்கத்தை மட்டும் கொடுங்கன்னு என்ன சொல்லுவீங்க? எடுக்க முடியுமா? நகையிலேருந்து தங்கத்தை மாற்ற முடியுமா? பிரிக்க முடியுமா? முடியாது. அதுபோல மண்ணை குடம் என்பர். மண்ணை தவிர கடம் இன்மையினால், மண்ணை தவிர அவங்க பானை அதுக்கு வேற இல்லை, மண்ணு தான் இருக்கு. மண்ணு பானையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பானையா தெரியும் பொழுது என்ன, மண்ணு தான். பானையா தெரியும் பொழுது அது மண்ணு தான். மண்ணை தான் பார்க்குறோம், ஆனால் பானைன்னு பார்க்குறோம். நகையா பார்க்கும்போது கம்மலா பார்க்குறோம், நெக்லஸா பார்க்குறோம், கையில் இருக்கிற வளையா பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது பெயர் வடிவமா பார்ப்பது என்ன, தங்கம் தான். தங்கமா தானே இருக்கு. அது இந்த உலகமாக நாம் பார்ப்பது அனைத்தும் என்ன, அதுவும் அந்த சத்பிரம்மமாகிய வெளிப்பாடு தான். ஆக விவகரித்திட வேண்டும். கடத்தை பானையை விவகரிக்கணும்னு சொல்லி சொன்னா நாவினால் வாக்கினால். மண்ணை தான் குடம் சொல்றோம், மண்ணைத்தானே கடம் என்று சொல்றோம். அந்த குடத்தை உடைக்காமலே நீ அறிவில புரிஞ்சுக்கொன்ற, அதுக்காக குடத்தை உடைச்சிட்டு இது மண்ணு தான் சொல்லல, அறிவில புரிஞ்சுக்கொன்ற. அதுக்கு இந்த உலகத்தை எப்படி நீக்க முடியும்? இந்த உலகமே இல்லை சொல்ற, நமக்கு இல்லை, புரிஞ்சவங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு இருக்கு. இது அது ஈஸ்வர சிருஷ்டி, அதை நம்ம நீக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீக்க முடியவும் முடியாது. அது இருந்துட்டு போட்ட இவன் அறிவில புரிஞ்சு கொண்டு ஆனந்தமா இருக்கிறான். அதுதான் நிறைய பேருக்கு என்னன்னா, அந்த ஞானம் வந்தா உலகமே மறைஞ்சிடும். சரி, உலகம் மறைஞ்சா நாம எங்க இருப்போம்? ஞானம் வந்தவன் உலகம் மறந்துட்டா எங்க இருக்கும்? உலகத்துல
ஆக விவகரித்திட வேண்டிய நாவினால் மண்ணை குடம் என்பர், மண்ணைத்தானே கடம் என்று விவகரிப்பர். மண்ணைத்தான் நாம குடம் கூப்பிடுறோம்னு சொல்லி சொல்றேன், ரொம்ப அழகா சொல்றேன். ஆக அக்குடம் நசிப்பதும் நாவாளே. அந்த குடம் அதை வடிவத்தை அழிக்கல, அதை பிசிக்கலா நம்ம ஒன்றையும் பண்ணல, அறிவால் நம்ம என்ன பண்றோம், விவகாரத்துல நீக்கி புரிந்து கொள்கின்றோம். அதெல்லாம் என்ன, வாக்கு மாத்திரம். குடம் என்பதும் குடம் என்பது வார்த்தை தானப்பா, அறிவில் தான் இருக்குன்னு சொல்லி சொல்றார். அக்குடம் நசிப்பதும் நாவாளே. அந்த குடம் நசித்தது, வடிவத்தை அழிக்கல, ஆனா அறிவியால் நம்ம என்ன பண்றோம், புரிந்து கொள்கின்றோம். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது, பேசும் பொழுது வாக்கினால் தானே அது குடம் சொல்லி சொல்றோம். இப்படி காரியமான பானை உபாதான காரணமான மண்ணை தவிர வேறின்மையின். உபாதான காரணம் எதுல ஆச்சு, அது பானை மண்ணில் தான் ஆச்சு, நகை தங்கத்துல தான் ஆச்சு இல்லையா. அந்த பானையானது மண்ணை தவிர வேற்றின்மையின் உண்டு என்பதும் நசித்தல் என்பதும் வாக்கு மாத்திரமாதலால். பானை இருக்கு, மண் இருக்கு, பானை இல்லை அப்படி சொல்லி சொல்றதுல என்ன, வார்த்தை தான், வாக்கு மாத்திரமாதலால் பாவும் நாம ரூபங்களை மறந்து. அந்த மாயா சக்தியின் விரிவாகும் கடம் என்ற நாமம். அந்த மாயா சக்தி என்றால் இந்த இறைவனுடைய சக்தியாகிய மாயை, அதிலிருந்து வந்த இந்த உலகம், அதனுடைய விரிவாக்கம் தான் அந்த உலகம். அதே போல மண்ணினுடைய விரிவாக்கம் தான் என்ன, பானை. அந்த பானைக்கு என்ன பண்ணிட்டோம், அது உருவத்துக்கு ஏற்பா போல ஒரு பேரை கொடுத்துட்டோம். பானையா இருந்தா பானை, சட்டியா இருந்தா சட்டி, தட்டா இருந்தா தட்டு. இவைகளை எல்லாம் என்ன பண்ணணுமா, மித்தை என்று உபேட்சித்து, மித்தியா என்று நீக்கி அல்லது மறந்து இக்னோர் பண்ணுன்றார். சத்தியம் இல்லை. போகும்பொழுது பயந்தோம், வரும்பொழுது என்ன பண்ணும், அதுக்கப்புறம் 10 தடவை போயிட்டு வந்த விட அதே பாம்புன்னு பார்த்து அந்த கயிறு அங்கே இருக்கதான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், அது பெருசா மதிப்புமா பார்ப்போமா, போயிட்டே இருக்கும், புரிஞ்சு போயிடுச்சு. அது போல சொல்ற, எதை பார்த்தாலும் அதன் பெயர் வடிவங்களை நீக்கி பார்க்க வேண்டும். எப்படி, அது மித்தை என்று அந்த பார்வை, அந்த பார்வையிலே நான் மனசுல அந்த அறிவு வேண்டும். நாம ரூபங்களை அல்லது நாம ரூபங்கள் அனைத்திலும் ஊடுருவி இருப்பது அந்த சச்சிதானந்தம் ஒன்றே. அதுக்காக பார்த்தா சச்சிதானந்தமா தெரியும்னு சொன்னா, சச்சிதானந்தன்றது நீங்க என்ன வடிவம் கொடுத்துருக்கிறீங்க, சிவன்னா வடிவம் இருக்கு, முருகன்னா வடிவம் இருக்கு, அப்ப சச்சிதானந்துக்கு என்ன வடிவம் இருக்கு? நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருந்தா நான் ஒரு பேரை வச்சு அவரு நினைச்சுக்குவீங்களா? சொல், அனைத்திலும் ஊடுருப்பது சச்சிதானந்தமாகி அந்த பிரம்மமே ஒன்றே என்று மண் பார்ப்பதே, மண் என்று பார்ப்பதே அறிவாளே. எதை பார்த்தாலும் என்ன, அதனுடைய உள்பொருள், அது எதில் இருக்கிறது என்பதை பார்ப்பது. நகையை பார்க்கும்போது தங்கத்தை பார்க்கறது, குடத்தை பார்க்கும்பொழுது மண்ணுன்னு பார்க்கறது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு அறிவாளே பரமார்த்தம், பரமார்த்தமா உண்மையாம், அதுதான் அப்சல்யூட் ரியாலிட்டின்னு சொல்றார். எதை பார்த்தாலும் அது எதனால் ஆக்கப்பட்டது, அது போல இந்த உலகம் அனைத்தும் எதனால் ஆக்கப்பட்டது, அந்த பிரம்மமே தன்னுடைய மாயா சக்தியினால் உலகமாக தெரிந்து கொண்டுள்ளது, தெரிந்து கொண்டுள்ளது என்று பார்த்தலே பரமார்த்தம். அதுதான் அப்சல்யூட் ரியாலிட்டின்ற, அதுதான் உண்மையான உண்மையில் உண்மை, அதுதான் உண்மையான உண்மையில் உண்மை. அப்படி மனதில் அறிவில் புரிந்திருத்தல். பார்த்தல்னா கண்ணு பார்க்கறது. ஆரம்பத்தில் வேணும் ஒன்று ஒன்று பார்த்தது எல்லாம் பிரம்மன் தான் பிரம்மன் தான் சொல்லிக்கலாம். அப்படின்னா சொல்லிட்டு உங்களை பார்த்து அப்புறம் வேற என்ன பேர் வச்சுடுவாங்க. அறிவில் புரிஞ்சிருக்கு. எதை பார்த்தாலும் எல்லாமே அந்த இறைவனுடைய தோற்ற வெளிப்பாடு. அப்பவும் என்னன்னா, ஆள் ஆளாத்தான் தெரியும், மாடு மாடாதான் தெரியும், ஆடு ஆடாதான் தெரியும், மரம் மரமாத்தான் தெரியும், மனுஷன் மனுஷனாதான் தெரியுமா, சேராதான் தெரியும். எல்லாம் அதாவது இருக்கிறது எப்படி அப்படியே தான் தெரியும். மாறி எல்லாம் தெரியாது. மாறி தெரிஞ்ச என்னவோ விவகாரம் ஆகிப்போச்சு நமக்குன்னு அர்த்தம். கண்ணில் ஏதோ விவகாரம் ஆயிடுச்சு இல்லையா, வேற ஏதோ விவகாரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படிலாம் தெரியாது. எல்லாம் அதே போலதான் தெரியும். ஆனால் அறிவில் புரிந்திருக்கிறான். எல்லாம் இந்திரஜாலம், கனவு, காணலின் நீர், அல்லது எல்லாம் அந்த இறைவனுடைய வெவ்வேறு வடிவங்கள், தோற்றங்கள்.
அப்ப எல்லாம் வெவ்வேறு தோற்றங்கள். நானும் அந்த தோற்றமாத்த, நான் என்ற இந்த உடல் உலகம் எல்லாம் தோற்றம். ஆனா இது அனைத்துக்கும் ஆதாரமான அந்த பிரம்மம் இருக்கு, அதுதான் உண்மை சத்தியம். அந்த பிரம்மமாக நான் இருக்கிறேன். அகம் பிரம்ம அஸ்மி. இப்போ கவலையை மறைக்கிறது என்ன, சொல்லுங்க சொல்லி சொல்றாங்க இல்லையா? முதல்ல ஆரம்பத்தில் வேணும் இது மந்திரம் சொல்லி சொல்லலாம், கோயிலுக்கு வச்சுக்குவாங்க சொல்லலாம். நம்ம இந்த உலக விவகாரங்கள் பந்தத்தெல்லாம் மறந்து துக்கத்தை நிவர்த்தியா இருக்கணும்னா நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபமாக்கும். முடிஞ்சுச்சா? அப்ப நான் ஏன் துக்கப்படணும்? ஆமா, ஏன் துக்கப்படணும்? கொஞ்ச நேரம் இருக்கலாமே. அதுதான் மந்திரம் அங்க. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. எங்க மந்திரமே அதுதான். எல்லாத்தையும் மறந்து கண் மூடி ஒரு கணம் இருக்கைன்னா பார்த்த கர்மங்கள் போறாங்க. அதே நீக்கி இருக்கணும்னா கலவையும் கேள்வியும் தள்ளுடா தள்ளு, காட்டாற்று தள்ளுடா, தூக்கி தள்ளி தூர வீசி எடுத்து. வீட்டுக்குள்ள குப்பை இருக்கு, எல்லாத்தையும் பெருக்கி எடுத்து என்ன பண்றோம், அது மறுபடியும் வீட்டுக்குள்ள வச்சு பரசுறோம், தூக்கி வீசி போட்டுட்டு சுத்தமா இருக்கு. அது போல மனதுல வர்றதெல்லாம் தள்ளி தள்ளி தள்ளி. நானும் தான். இது கற்பனை இல்லை, இது பரம சத்தியம், நம்முடைய இயற்கை இயல்பு சொரூபம். அது நமக்கு நம்பிக்கை வரும். இது பரம சத்தியம், இதுதான் உண்மை. உண்மையான உண்மை இது. அதான் சொல்ல பரமார்த்தமா, உண்மையா. ஆக ஆகாசம் முதலிய நாமமும் அவகாசம் என்பது முதலிய உருவமும் அஸ்திபாதி பிரியரூபமான பிரம்மத்தை தவிர வேறின்மையும் ஜகத் என்பது வாக்கு மாத்திரமே. இந்த உலகம் என்பது வெறும் வாக்குதான். ஆகையினால் ஜீவபேத கற்பிதங்களை, அந்த துரிதமாகிய நாமரூப கற்பனைகளை எல்லாம் நாமரூபம் தானே. பானை சட்டி என்பதெல்லாம் நாமம், அதுக்கு ஒரு வடிவம். ஆனால் அது உண்மையில் என்ன, மொத்தமாக இப்போ கிராமங்களில் பார்த்துருப்போம், சிறு வயதில் மொத்தமாக காலையில் போகும்போது புயவர் மண்ணை நல்லா போட்டு மதித்து குழப்பி சேர்த்து வச்சுருப்பார், குவிச்சிருப்பார். சாயந்தரம் நம்ம விவசாயம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம திரும்பி வரும்போது பார்த்தா பரசி நிறைய விதவிதமான சட்டி பாத்திரம்லாம் செய்து வச்சிருப்பார். எதுல இருந்து? அந்த மண்ணில இருந்து தான் வந்தது. அத்தனை பெயர் வடிவம். அதான் சொல்ற நாம ரூபங்கள் கற்பனை. நீ உன்னை இண்டிவிஜுவல் தனித்தன்மை உடையவனா நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ என்னன்னா அந்த டோட்டல், நீ இண்டிவிஜுவல் இல்லை, நீ அந்த மொத்தம். நாமரூப கற்பனைகளை மறந்து, எப்படி மித்தை என்று இக்னோர் பண்ணி உபேட்சித்து வார்த்தை சொல்ற, நீக்கி மறந்து புரிந்து நீ சின்மயம் ஆவாய். நீ சதானந்த சின்மயம் ஆவாய். சர்வத்தையும் சின்மாத்திரமாய் கண்டு சின்மாத்திரமாய் நீ இருக்க கடவாய். ஆசிரியர் உரையில சொல்ற, நீ சின்மாத்திரமா இருக்கு, நான் அந்த என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபம் என்று அதிலேயே மனதை நிறுத்தி இருப்பாயாக. டெய்லி ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் இருந்தால் நிறைய நேரங்கள் அந்த கருத்தை மனசுல அப்படியே ஓட விட்டுக்கிட்டு ஆரம்பிச்சு. நாளாக இந்த அறிவு மனசுக்குள்ள போய் தங்கிடும். இதுதான் வழி. ஆக இந்த மித்யாத்தன்மையை அடிக்கடி மனதில் கொண்டு வந்து அபியசிக்க வேண்டும் சொல்றார். நினைக்கணும், காரியமான இந்த ஜகத்து மித்யாவே. மனதில் வருகின்ற வாசனைகளுக்கு மித்யாத்தன்மையை என்ன பண்ணுமா, மனதில் வாசனை வருது இல்லையா, எது வந்தாலும் இதெல்லாம் உண்மையில் இல்லை. நம்ம சொல்லுவோம் சின்ன, ஏப்பா தேவையில்லாதெல்லாம் இது சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் விட்டுடுங்க, இல்லாதது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே போல இந்த மனதில் வரக்கூடிய எந்த விதமான அனுபவ வாசனைகள் இருந்தாலும் கூட மித்யாவே. அதுதான் அந்த எண்ணத்தை, உலகம் சத்தியம் என்றதை நீக்கணும்னா இது மித்யா என்ற எண்ணத்தாத்த சத்தியம் என்ற எண்ணத்தை நீக்க முடியும். உலக சத்தியம் என்பது தாய்மொழி சொல்ற வாதனை பழக்கமே மனம் நினைவதுதான். இந்த வாசனை என்பது மனதில் அடிக்கடி வருது, நினைச்சு பழகி. ஆக இது உண்மையில் இல்லாதது என்று மித்தியாத்தன்மையை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்.
நான் ஒன்று வந்து நம்மளை பழக்க தொந்தரப்படுத்தி புதுசு வந்ததுனா விட அதை ஹேண்டில் பண்ணணும், அந்த விவகாரமாக நடத்தணும். ஆனால் இது உண்மையில் உண்மை இல்லாத எங்க சொல்ற உண்மையில அறிபவனும் இல்லை. ரொம்ப ஆழ்ந்து பார்த்தான். அறியப்படும் பொருளும் இல்லை, இருப்பதாக நினைப்பது அறியாதுன்னு சொல்லிட்டான். ரொம்ப அழகான வார்த்தை. அறிபவனும் இல்லை, அறியப்படும் பொருளும் என்ன உண்மை இல்லை. இருப்பதாக நினைச்சேன்னா அது உடைய கற்பனை, உன்னுடைய அறியாமை. ஆக வாசனை என்பது அடிக்கடி அனுபவித்த அவைகளை மனதில் நினைத்து நினைத்து பதித்துக் கொண்டது வாசனை என்பது. ஆகவே அப்படியே என்ன பண்ணுமா, அந்த வாசனை விஷயங்களை உண்மை இல்லாதது என்கின்ற எண்ணத்தால் ஞானத்தால் அடிக்கடி நினைத்து நினைத்து ஞாபகம் ஊட்டி கரைத்து விடு சொல்ற, டைலூட் பண்ணிடுன்றார். வாசனைகளை நீக்கி போக்கி விடு, துடைத்து எரி, தள்ளி விடு, எது வேணா வச்சு. இது வித்யா என்று அனுசந்தானம் செய்வது சொல்றார். மறுபடியும் நான் இதையெல்லாம் சத்தியமா நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கணும். முதல்ல பழைய விஷயங்களா இருந்தா கூட மறுபடியும் என்ன பண்ணுவோம், இவ்வளவு அறிவு வந்து கூட நாமே பல நேரத்தில் தவறு செய்திடுறோம். அவங்களாம் நாளைக்குலாம் எல்லாத்தையும் என்னென்ன செய்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க, நடந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஞானம்லாம் இல்லை. நமக்கு சாஸ்திரம் ஞானம் கொடுத்துருக்கு. ஆகினால் அவர்களிடத்தில் கிடைத்த அனுபவங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய விவகாரங்கள், அவர் செய்த செயல்கள் இதெல்லாம் என்ன பண்ணிடணும், இல்லை மித்யா உண்மை இல்லை. அப்படி எண்ணத்தினால என்ன பண்ணலாம், நம்ம மனதை லேசாக்கி ஒரு வகையில பார்த்தோம் வெளியே இல்லை. ஞாபகம் வரும், ஆனால் டைல்யூட் பண்ணிட்டு சொல்லி சொல்றேன், கரைத்து விடு. வாசனைக்கு விஷயம் மித்யா தன்மை சொல்ல. வாசனை நீக்கணும்னா அது உண்மை இல்லை நீக்கிறதா வரை வழி இல்லை. ஆக நீ சின்மயம் ஆவாயே, ஜடமயம் ஆகிடாதுன்னு சொல்ற. நீ சித்து அறிவு சொரூபம், அதை புரிஞ்சுக்கோ. நீ ஜடத்தை போல இருந்துடாது. இந்த பாட்டினுடைய கருத்தை பார்க்கலாம். சாதாரணமான மண்ணில் குலாளன் தண்ட சக்கரத்தை கொண்டு ஒரு குடத்தை உண்டாக்குகின்றான் குயவர்கள். அங்கிருப்பது மண்ணே ஆயினும் அதற்கு உண்டாயிருக்கும் உருவத்தினாலே அது குடம் என்கின்றோம். இந்த பாட்டுக்கு அர்த்தம் பாருங்க. குயவன் சக்கரத்தை கொண்டு தன் கிரியையை செய்வதற்கு, செயலை செய்வதற்கு முன் அம்மண்ணில் மறைந்திருந்த அந்த பானையே குயவன் செய்கைக்கு பின் அந்த நாமரூபமாக காரியமாக வெளிப்பட்டது. மண்ணை தவிர குடம் அங்கு இல்லை. ஆதலின் மண்ணையே நாம் குடம் என்கின்றோம். தங்கத்தையே நகைன்னு சொல்றோம். தங்கத்தை அப்படி எப்படி போட்டுக்க முடியுமா காதுல? அது மண்ணை எடுத்து அப்படி அடுப்பில் வச்சு சமைக்க முடியுமா? குடமாக்கி தான் விவகாரம் பண்ண முடியும். ஆக அந்த குடம் உடைந்து போனால், அந்த நாமரூபம் நசித்து போனால் மறுபடியும் மண் என்கின்றோம். குடம் என்பது அங்கு வாய்ச்சொல் மாத்திரமே. வாச்சாரம்பணம் நாமதே. குடம் உண்டாவதற்கு முன்னிருந்தது மண்ணே, உண்டான போது குடமாக தோன்றுவதும் சொல்லுங்க மண்ணே. குடமா தெரிஞ்சுக்கிட்டு மண்ணே. கட்டி தங்கம் கொண்டு கொடுத்தோம், அவர் என்ன பண்ணாரு, நகையை செய்து கொடுத்தாரு. காதில் போட்டுக்கிட்டோம், கையில் போட்டுக்கிட்டோம். அப்போ என்ன, அதான் குடம் உண்டாவதற்கு முன்னிருந்தது மண்ணே, உண்டான போது குடமாக தோன்றுவது மண்ணே. குடம் அழிந்த பிற்பாடு நமக்கு பிடிக்கல, அதெல்லாம் என்ன பண்றோம், ஏதோ குழந்தைங்களுக்கு ஒரு கல்யாணம் மத்தன்னு சொல்லி சொன்னா நாங்கள் போடுறது நகைகள் என்ன பண்றோம், மறுபடியும் வாங்குறதுக்கு பதிலாக கொண்டு போய் கொடுத்து அழிக்க சொல்லி என்ன பண்றோம், அழிச்சிடுறோம். மறுபடியும் அது என்ன ஆயிடுச்சு, பழையபடி தங்கம் ஆயிடுச்சு. அதே போல பானையெல்லாம் போன பிற்பாடு, நாமரூபம் போன பிற்பாடு இருக்குது என்ன, மண்ணே. இதனால் முக்காலத்து இருப்பது காரணமான மண்ணே. 3 காலத்து இருந்தது தங்கமேன். தங்கமேன்னு சொல்றாரு. தங்கமே நீ புரிஞ்சுக்க, தங்கமேன்னு சொல்றாரு. தங்கமடி தங்கன்னு சொல்றா பழகி. தங்கம் இல்லை, புரிஞ்சுக்க. மண்ணுன்னா கோவம் வந்துடும். என்ன சொல்ற, மண்ணுன்னு சொல்லிட்டு தங்கம்னு சொல்லி வைப்பீங்க. நான் காட்டிலே சொல்லுவேன், என்ன இப்ப பரவாயில்ல. இதனால் முக்காலத்து இருப்பது காரணமாகிய மண்ணே, காரியமாகிய குடம் என்பது நம்முடைய வாயால் கூறப்பட்டு மறுபடியும் என்னென்ன இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்லுவோம், ஆமா மண்ணு தானே சொல்லுவோம். மறைந்து போயிற்று. குலாளனுடைய தொழிலுக்கு முன் குடம் இல்லை, குடம் உடைந்த பின்னும் குடம் இல்லை. குடம் என்பது இடையில் தோன்றி மறைந்தது. ஆகையால்
காரணமாகிய மண்ணே அங்கு உண்மை, காரியமாகிய குடம் நிலையற்றது பொய்யே. இடையில் தோன்றிய காரியமாகிய குடமாக அதை பார்ப்பதை விட்டு விட்டு முக்காலத்துக்குள்ள மண்ணாக காண்பதுதான் சத்தியம். இவ்வாறு இந்த திருஷ்டாந்தத்தில் இல்லையா, மாயா காரியமாகி நாமரூபமாகி இந்த உலகமானது உண்மையில் இல்லாதது, மித்யா. அப்படி சொல்வது வாக்கு மாத்திரமே ஆகும். மாயாவுக்கு ஆதாரமாகிய பிரம்மஸ்வரூபம் ஒன்று சத்தியமாக உள்ளது. ஆகையால் மாயா கற்பித நாமரூப தோற்றம் அனைத்தும் பொய்யே என்று மறந்து சின்மய வடிவான பிரம்மஸ்வரூப மாத்திரமாய் இருப்பாயின் மாயை ஒழிந்து போ. மாயை ஒன்று பண்ணாதுப்பான்னு சொல்றாரு. நீ மறுபடியும் அதை பாராட்டிட்டு இருக்காதுன்னு சொல்லி நல்ல அழகான வார்த்தை. நிறைய புஸ்தகங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக எளிமையாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பொன்னம்பல சுவாமிகளுடைய ரொம்ப கடினமாக இருக்கு. இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. வடிவேல் செட்டியார் அவங்க எழுதியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இன்னொருத்தர் எழுதியிருக்காங்க. சில அது குறைகள்லாம் பார்க்க எப்படி எளிமையாக சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும் என்பதற்காக இதெல்லாம் நல்ல அழகாக சொல்லியிருக்கு. புரிஞ்சது இல்லையா இந்த விஷயம்? கொஞ்சம் டைம் எடுத்தாலும் சொல்லணுன்றதுக்காக. அது அடுத்து 104வது பாடல். சுவாமி, கயிற்றுல பாம்பு உதாரணம் புரியுது, சிப்பியில் வெள்ளி அதுவும் புரியுது. கயிற்றில் உள்ள பாம்பு உண்மையில் அறிவு வந்தவுடன் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. எங்க போச்சு? எங்கன்னா போயிருந்தா கயிறு அங்கே இருக்காது, கயிறு போட்டு இருக்கலாம். போயிடுச்சு, எங்கேயோ போச்சு. இல்லை, இது வெள்ளி இல்லை சிப்பி என்று அறிய வந்தவுடன் வெள்ளி என்று அறியாமை போய்விட்டது. அங்க சிப்பி இருக்கு. ஆனால் இந்த ஜெகத்தானது உலகம் பிரம்மம் என்று தெரிந்தவுடனே வித்தியாசம் ஒன்றும் தெரியல, அப்படியே தானே இருக்கு. உலகமா தானே இருக்கு. கேட்கிறார், உலகம் தெரிந்து கொண்டே தானே இருக்கு. முன்பு தெரிந்தது போல இப்போ அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிவிர்த்தி ஆகலையே, விலகலையே. அது கயிற்றில் பாம்பு போயிடுச்சு, ஆனா ஜெகத்தானது அப்படியே இருக்க சுவாமி தெரிகிறது. என் பக்கத்துல இருக்க யாருமே மாறலையே அப்படி நாம சொல்லுவோம். அப்போ அவங்கள மாத்துறது சுலபமா, நாம மாறிக்கணும் சுலபமா. அறிவினால அவங்கள மாற்ற முடியாது. நாம தான், நமக்கு அறிவு இருக்கே, நாம தான் மாறி. ஏன்னா அந்த அறிவு தான் சாஸ்திரம் கொடுக்குறோம். சரி, ஏன் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு? நான் ரொம்ப அழகா சொல்றார். அது சத்தியமா நீ நினைக்கிறதுனால தெரியுது. அது உண்மை இல்லைன்னு நீ நினைச்சுனா என்னன்னா உனக்கு அது போயே போச்சு, துக்கம் கொடுக்காது. சொல்றேன், மித்தியாத்வ புத்தி உனக்கு வந்துடுதுன்னா அந்த உலகம் அப்படியே தான் இருக்கும். அது உன்னால மாற்ற முடியாது. நீ அதுல இருந்து விடுபட்ட மனதிடம் தான் இருப்பாய். அது உன்னை தாக்காது, பாதிக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆகவே இது மித்யா என்ற சத்திய புத்தி நாசமே ஞானத்தினால் வருவது. அது உண்மையில் உள்ளது என்ற புத்தி நிவர்த்தி எதனால கிடைக்கும்? சத்தியமான ஞானத்தினால் கிடைக்கும். தான் பாடல் சொல்றோம். ரொம்ப அழகான பாடல் இருக்கு. இந்த பாட்டுக்கு கொள்ளலையே 103வது பாட்டு. இந்த பாட்டு சொல்லிட்டு 104வது பாட்டு. பூரிக்கும் கணக்கச்சிதானந்தத்தில் பொய் ஜடம் துயர் மூன்றும் தூரத்தாயினும் தோன்றும் போட்டிருக்க. என்ன போட்டிருக்கு உங்களுக்கு? தோன்றுபாடு பெரிதம் துடைப்பது எப்படி என்றால் நீரில் தோன்றும் தண்ணீர தலை கீழதாய் நின்று அலையினும் நேராய் பாரில் தோன்றிய தன்மை நோக்கிடில் அந்த பாழ் நிழல் பொய்யாமே
பாயாமைன்னு இருக்கு, அதுல பொய்யாமை போட்டு பொய்யா இந்த புத்தகம் நீ பூரிக்கும் கன சச்சிதானந்தத்தில் பொய் சடம் துயர் மூன்றும் தூரத்தாயினும் தோன்றும் பாழ் விபரீதம் துடைப்பது எப்படி என்றால் நீரில் தோன்றும் தன்னிழல் தலை கீழதாய் நின்று அலையினும் நேராய் பாரில் தோன்றிய தன்னை நோக்கிடில் அந்த பாழ் நிழல் பொய்யாமே. விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதனால இதற்கு இருக்கக்கூடிய கருத்தை மட்டும் சொல்லி சர்க்குருமூர்த்தி புவனம் எல்லாம் இந்த உலகம் எல்லாம் பொன் பூரணமா இருப்பது போல மாயா பிரபஞ்சம் அனைத்திலும் பூரணமா இருக்கும் சச்சிதானந்த வடிவ பிரம்மத்தின் கண் அசத்து ஜட துக்கம் என்ற மூன்றையும் இந்த மூன்று வடிவமாய் உள்ள பிரபஞ்சம் நீரில் புழுதி போலவும் நெருப்பில் குளிர்ச்சி போலவும் இல்லாததாயிடும். நீர்ல எங்கன்னா புழுதி இருக்குமா? நெருப்புல என்ன நீர் இருக்குமா? நெருப்பும் சினிமா ஒன்னா வரலாம், அது நெருப்புல இருக்குமா இல்லையா? நீரில் புழுதி போலவும் நெருப்பில் குளிர்ச்சி போலவும் இல்லாததாயினும் ஆனா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த தோன்றுகின்ற பாழாகி அந்த விபரீதங்களை தோன்றாதவாறு கெடுப்பது எப்படி? என் மனசுல தோன்றிக்கிட்டே இருக்கு, எப்படி கெடுப்பது எப்படி? அவற்றை கெடுக்க மார்க்கத்தை தேவர் ஏறி திருவாய் மலர்ந்து அருள வேண்டும். அதுக்கு என்ன சொல்றாருன்னா பதில் சொல்றாரு. தங்கமானது நகைகள் எல்லாம் பூரித்திருப்பது போல, தங்கம் முழுக்க நகை முழுக்க தங்கம் தான் இருக்கு. இல்லை சாமி கல்லு வச்சு நகை செய்து சொல்லாது, அது வேற. நகை முழுக்க தங்கம் தானே இருக்கு, பூரித்து இருப்பது போல. இந்த மாயா பிரபஞ்சம் எல்லாம் சச்சிதானந்த பிரம்மத்தின் கண் இதெல்லாம் அது எப்படி நான் மனசுல நினைக்கிறேன். அன்பனே சிஷ்யனே, தடாக நீரில் தோன்றும் தனது நிழலான தலைகீழா இருந்து தெரிந்தாலும், தடாக நீர்ல போய் நிக்கிறோம், அப்ப என்ன தெரியுதா? நம்முடைய நிழலாக தலைகீழா தெரியலாம். ஆனா தடாக கரையில் நின்று இருக்கக்கூடிய தன்னை ஒருவன் பார்த்தா எப்படி இருப்பான்? நேரா தான் இருப்பான். நம்ம தண்ணியில தலைகீழா தெரிஞ்சாலும் நாம் எப்படி இருக்கிறோம்? நேராகத்தான் இருக்கிறோம். அப்படி நோக்குவாயாகின் அந்த பாழாகி விபரீத நிழல், நான் நேரா தான் இருக்கேன், அதோட தலைகீழா தெரியுது இல்லையா? விபரீத நிழல் அவனுக்கு மித்தையா, பெரும் தோற்றம் தானே. கண்ணாடியில பார்த்தா ஏதோ ஒரு விபரீதமா தெரியுது, தலைகீழா தெரியுது, நான் தலைகீழா நிக்கிறோம் இல்லை இல்லையா? நல்ல உதாரணம் சொல்றேன். அது வெறும் தோற்றமே. அதுபோல உனது கற்பிதமாகி நாமரூப பேதங்கள் தோன்றினாலும், உன்னுடைய மனதில் நாமரூப பேதங்கள் எல்லாம் பேதமா தோன்றினாலும், உன்னையே நோக்கினால், உன்னை மட்டுமே நீ ஆத்மாவாக உன்னை நினைத்து புரிந்து கொண்டால் உனக்கு என்னவா? இந்த உலகம் எல்லாம் ஆத்மாவை தவிர்த்த மீது எல்லாம் மித்தையா. இதுதான் உன்னுடைய இந்த அசத்து ஜடம் துக்கங்கள் தோன்றாதவாறு அழிப்பதற்கு உபாயம் சொல்லி. இந்த அனுத ஜட துக்கம் சச்சிதானத்துக்கு எதிர்பார்த்த அனுத ஜட துக்கம், அது துக்கமா இருக்கு, ஜடமா இருக்கு, ஆனந்தமே இல்லை, அது அசத்து. அதுல இருந்து என்ன நான் எப்படி மீட்டுக்கிறது சொல்லி சொன்னான். அந்த தடாகத்துல இருக்கக்கூடிய உன்னுடைய நிழல் என்று தலைகீழாதான் நீ நேரா இருக்கு. அது போல அவைகள் அப்படி இருந்தாலும் நீ யாருன்னா அப்படி இல்லாதவன் என்று உன் மனதில் புரிந்து கொள். இல்லை சாமி அப்படின்னா கூட அது எங்களை தாக்குதை சொல்லி சொன்னா மறுபடியும் படி நினைன்னு சிந்தனை பண்ணாதான் வேற வழியே இல்லை. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அது வார்த்தை என்றும் வாழி அப்பர் வாழி தராதரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறு ஒன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி.